நாம் தாயின் கருவில் உருவாவதற்கு முன்பே நம்மை பெயர் சொல்லி அழைத்தவர் இறைவன். தாயின் கருவில் நாம் உருவாக திருவுளம் கொண்டவர் இறைவன். நமக்கு இந்த உலகத்தில் வாழ்வு கொடுப்பதற்கு நம்முடைய தாய்மார்களை கொடுத்தவர் இறைவன். தந்தைகளை கொடுத்தவர் இறைவன். இதோ நாம் கேட்பதற்கு முன்பாகவே அவர் நமக்கு தேவையானதை செய்வார் என்று எசாயா 65 அதிகாரம் 24 இறை வார்த்தை கூறுகிறது. நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம். அவர்கள் வேண்டுவதற்கு முன்னே நான் மறுமொழி தருவேன். அவர்கள் பேசி முடிப்பதற்கு முன்னே பதிலளிப்பேன் என்று. இந்த வார்த்தைகள் நமக்கு மாபெரும் உண்மைகளை வெளிப்படுத்துகின்றது. நாம் கேட்பதற்கும் மேலாக இறைவன் நம்மை ஆசீர்வதிப்பார் என்றும், இறைவன் நம்மை முழுமையாக அறிந்திருக்கிறார் என்றும், நம்முடைய தேவைகள் அவருக்கு முழுமையாக தெரிந்திருக்கிறது என்றும் தெளிவுபடுத்துகிறது. எனவே இறைவனில் நம்பிக்கை வைத்து வாழ்வோம். நம் வாழ்க்கை இனிதாய் அமையும்.